கன்னி ராசிக்காரர்களே, நிறுத்துங்கள். இப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, ஒரு நிமிடம் நிறுத்துங்கள். ஏனென்றால் இந்த தகவல் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. இது மிகைப்படுத்திச் சொல்லவில்லை, இதுமை. இந்த நேரத்தில் நீங்கள் இந்த காணொளியை பார்க்கிறீர்கள் என்பது தற்செயல் அல்ல. இது விதியின் அழைப்பு. இது கிரக சக்தியின் சங்கேதம். உங்களுக்கு தெரியாமலேயே, உங்கள் அறிவிற்கு எட்டாத இடத்தில் ஒரு அதிசயம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தூங்கும்போதும், விழிக்கும்போதும், சாப்பிடும்போதும், வேலை செய்யும்போதும் அந்த சக்தி உங்களை சுற்றி வலம் வந்து கொண்டே இருக்கிறது. இதை இப்போது புரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். கன்னி ராசி என்பது சாதாரண ராசி அல்ல. இது புத்தனின் ராசி. இது விவேகத்தின் ராசி. இது பொறுமையின் ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் எதையும் எளிதில் பெறுவதில்லை. அவர்கள் உழைக்கிறார்கள், காத்திருக்கிறார்கள், தாங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் வரும். அந்த நாள் எல்லாவற்றையும் மாற்றும். அந்த நாள் இப்போது வந்துவிட்டது. இந்த கட்டம் கன்னி ராசிக்காரர்களுக்கு மிக மிக அரிதான கட்டம். இந்த நேரத்தில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆகாயத்தில் கிரகங்கள் நகர்கின்றன. அவை நகரும்போது பூமியில் உள்ள மனிதர்களின் விதி மாறுகிறது. இது ஜோதிட சாஸ்திரம் சொல்வது மட்டுமல்ல, இது இயற்கையின் விதி. குரு பகவான் இப்போது ஒரு முக்கியமான நிலையில் சஞ்சரிக்கிறார். குரு என்பவர் அதிர்ஷ்டத்தின் அதிபதி, ஞானத்தின் கடவுள், வளர்ச்சியின் சக்தி. குரு நகரும்போது கன்னி ராசிக்கு என்ன நடக்கிறது என்று தெரியுமா? 9ஆம் வீட்டில் குரு தன் கண்ணை வைக்கும்போது அந்த ராசிக்காரனின் வாழ்க்கையில் பாக்கியம் திறக்கிறது, தர்மம் உயர்கிறது, யோகம் பலப்படுகிறது. இந்த நேரத்தில் குரு சஞ்சாரம் கன்னி ராசிக்கு மிகவும் சாதகமான நிலையில் உள்ளது. இதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இதோடு மட்டும் நில்லவில்லை. சனி பகவான் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். சனி என்பவர் கர்மாவின் அதிபதி, நியாயத்தின் கடவுள், உழைப்பிற்கு கூலி தரும் சக்தி. சனி சஞ்சாரம் இப்போது கன்னி ராசிக்கு 6ஆம் வீட்டில் நிலை கொண்டிருக்கிறது. 6ஆம் வீட்டில் சனி என்பது சாதாரண நிகழ்வு அல்ல. இது எதிரிகளை வீழ்த்தும் நிலை. இது போட்டியில் வெற்றி தரும் நிலை. இது கடன் தீரும் நிலை. இது நோய் விலகும் நிலை. சனி பகவான் 6ஆம் வீட்டில் உள்ளபோது கன்னி ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் எதிர்த்த தடைகள் ஒவ்வொன்றாக விலகத் தொடங்கும். இது இப்போது நடக்கிறது. இதை நீங்கள் உணர வேண்டும். இன்னும் இருக்கிறது. ராகுகேது என்ற இரட்டை நிழல் கிரகங்கள். இவை மிகவும் சக்தி வாய்ந்தவை. இவை ஒரு ராசியை திடீரென்று உயர்த்தும், திடீரென்று சோதிக்கும். இப்போது ராகுவின் நிலை கன்னி ராசிக்கு மிகவும் ஆழமான தாக்கத்தை கொண்டு வருகிறது. 12ஆம் வீட்டில் ராகு என்பது வெளிநாட்டு வாய்ப்புகளை திறக்கும், தெரியாத உலகை காண வைக்கும், புதிய அனுபவங்களை தரும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு எச்சரிக்கையும் இருக்கிறது. அதை பற்றி பின்னால் பேசுவோம். இப்போது முதலில் அடுத்த 15 நாட்களில் என்ன நடக்கும் என்று பார்ப்போம். அடுத்த 15 நாட்களில் கன்னி ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் வர இருக்கிறது. இது நான் சொல்வதல்ல, கிரக நிலைகள் சொல்வது. நீண்ட நாளாக காத்திருந்த ஒரு வாய்ப்பு இப்போது கதவை தட்டும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு அழைப்பு வரும், ஒரு தகவல் வரும், ஒரு முடிவு உங்கள் நாக்கில் தயாராக இருக்கும். அந்த நேரத்தில் தயங்காதீர்கள், தடுமாறாதீர்கள். அந்த வாய்ப்பை இரு கைகளாலும் பிடியுங்கள். ஏனென்றால் இந்த கட்டம் திரும்பி வர நீண்ட நாட்கள் ஆகும். இந்த நேரம் உங்களுக்காகவே வந்திருக்கிறது. தொழில் செய்பவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். நீண்ட நாளாக ஒரு ஒப்பந்தம் நிலுவையில் இருக்கிறதா? ஒரு பேச்சுவார்த்தை முடியாமல் இழுத்து கொண்டு போகிறதா? கவலைப்படாதீர்கள். அடுத்த 30 நாட்களில் அந்த கட்டம் உடைந்துவிடும். குரு சஞ்சாரத்தின் தாக்கத்தால் உங்கள் வியாபாரத்தில் புதிய ஆற்றல் ஊடுருவும். புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள். புதிய சந்தை திறக்கும். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது கிரக கணிதம். சனி 6ஆம் வீட்டில் இருக்கும்போது போட்டியாளர்கள் பின்வாங்குவார்கள். உங்கள் வியாபாரம் முன்னேறும். இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள். வேலை செய்பவர்களுக்கு தனியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். நீங்கள் உழைக்கிறீர்கள். தினமும் காலையில் எழுந்து அலுவலகம் போகிறீர்கள். கடுமையாக உழைக்கிறீர்கள். ஆனால் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று மனம் வருந்துகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். குரு பகவான் உங்கள் உழைப்பை பார்க்கிறார்.
அடுத்த 15 நாட்களில் உங்கள் மேலதிகாரி உங்களை கவனிப்பார். உங்கள் பெயர் ஒரு முக்கியமான இடத்தில் சொல்லப்படும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது புதிய பொறுப்பு, இவற்றில் ஒன்று நிச்சயமாக நடக்கும். இந்த கட்டம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு தங்க அத்தியாயத்தை எழுதும். பணம் மற்றும் நிதிநிலை பற்றி பேசுவோம். கன்னி ராசிக்காரர்கள் பணத்தில் மிகவும் கவனமாக இருப்பவர்கள். சேமிப்பில் நம்பிக்கை கொண்டவர்கள். ஆனால் சில நேரங்களில் எதிர்பாராத செலவுகள் வந்து மனதை கலைக்கும். இந்த கட்டம் அந்த நிலையை மாற்றும். அடுத்த 30 நாட்களில் கன்னி ராசிக்கு பணம் வரும் வழிகள் பல திறக்கும். நிலுவையில் இருந்த தொகை திரும்பி வரும். யாரிடமாவது கொடுத்த கடன் திரும்பும். எதிர்பாராத வருமானம் கிட்டும். இது குரு சஞ்சாரத்தின் ஆசீர்வாதம். இந்த நேரத்தில் புதிய முதலீட்டை பற்றி யோசிக்கலாம். ஆனால் அவசரப்படாதீர்கள். யோசித்து முடிவெடுங்கள். இப்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அடுத்த 7 நாட்களில் 3 பெரிய நிகழ்வுகள் நடக்கும். இந்த 3 நிகழ்வுகளும் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு தீர்க்கமான திருப்பத்தை உருவாக்குமா? முதல் கட்டம் என்னவென்றால், தொழில் அல்லது வேலை இடத்தில் ஒரு புதிய தொடர்பு உருவாகும். இது ஒரு முக்கியமான நபருடன் இருக்கும். இந்த தொடர்பு எதிர்காலத்தில் மிகவும் பயன்படும். இரண்டாம் கட்டம் என்னவென்றால், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அது திருமணமாக இருக்கலாம், குழந்தை பிறப்பாக இருக்கலாம், ஒரு பிரச்சினை தீர்வாகலாம். மூன்றாம் கட்டம் பற்றி இன்னும் கொஞ்சம் பொறுங்கள். அது மிகவும் ஆழமான ஒன்று. அதை விரிவாக பேசுவோம். இந்த நேரத்தில் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை சந்தித்திருக்கிறார்கள். நிறைய கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள். நிறைய கண்ணீர் சிந்தியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவில்லை. அந்த வலிமை அவர்களுக்கு இந்த கட்டத்தில் வெகுமதியாக கிடைக்கும். ஏனென்றால் கர்மா என்பது எப்போதும் நியாயம் செய்யும். சனி பகவான் எப்போதும் உழைப்பிற்கு கூலி தருவார். இந்த கட்டம் அந்த கூலி கிடைக்கும் கட்டம். நீங்கள் கடந்த சில காலமாக மனதில் ஒரு பயத்துடன் வாழ்ந்திருந்தால் அந்த பயம் இப்போது விலகத் தொடங்கும். நீங்கள் கடந்த சில காலமாக ஒரு தடையை எதிர்நோக்கி நின்றிருந்தால் அந்த தடை இப்போது உடையத் தொடங்கும். இது கிரக சக்தியின் வரம். இதை வெறும் வார்த்தைகளாக கேட்காதீர்கள். இதை உள்ளத்தில் உணருங்கள். ஏனென்றால் இந்த சக்தி உங்களுக்காகவே வந்திருக்கிறது. பணம் பற்றி இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த கட்டத்தில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான மாற்றங்கள் வரலாம். நிலம் வாங்கும் எண்ணம் இருந்தால் இந்த கட்டம் யோசிக்க சரியான நேரம். வீடு கட்டும் திட்டம் இருந்தால் அது நடக்க வழி திறக்கும். குரு பகவானின் பார்வை செல்வத்தை பெருக்கும். இந்த கட்டம் நிதி ரீதியாக மிகவும் சக்தி வாய்ந்த கட்டம். ஆனால் ஒரு எச்சரிக்கை. வேண்டாத செலவுகளை தவிருங்கள். தேவையில்லாத கடன் வாங்காதீர்கள். சனி பகவான் கடன் விஷயத்தில் கடுமையான பாடம் கற்பிப்பவர். அதை மனதில் வையுங்கள். இந்த பகுதியில் நாம் தொழில், வேலை, பணம் இவற்றை பற்றி பேசினோம். இவை அனைத்தும் வெறும் கணிப்புகள் அல்ல. இவை கிரக நிலைகளின் பிரதிபலிப்பு. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வேலை செய்கிறது. அவை ஒன்றாக சேரும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அலை உருவாகிறது. இப்போது அந்த அலை கன்னி ராசியை நோக்கி வருகிறது. அந்த அலையை நீங்கள் சவாரி செய்ய வேண்டும். அதற்கு தயாராக இருங்கள். அடுத்த பகுதியில் காதல், குடும்பம், திருமணம், உடல் நலம், வெளிநாட்டு வாய்ப்பு, மூன்றாம் பெரிய நிகழ்வு மற்றும் அரிய சக்தி பற்றி பேசுவோம். அது மிகவும் ஆழமான, மிகவும் உணர்வு நிறைந்த, மிகவும் சக்தி வாய்ந்த தகவல்களாக இருக்கும். அதுவரை இந்த தகவல்களை மனதில் வையுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த காணொளியை பகிருங்கள். ஏனென்றால் இந்த தகவல் அவர்களுக்கும் தேவைப்படலாம். கன்னி ராசிக்காரர்களே, மீண்டும் வருக. இப்போது நாம் ஒரு மிகவும் ஆழமான பயணத்தை தொடங்கப் போகிறோம். முதல் பகுதியில் தொழில், பணம், வேலை பற்றி பேசினோம். இப்போது நாம் உங்கள் மனதை, உங்கள் இதயத்தை தொடும் விஷயங்களை பற்றி பேசப் போகிறோம். காதல் பற்றி, குடும்பம் பற்றி, திருமணம் பற்றி, உடல் நலம் பற்றி, மேலும் அந்த அரிய சக்தி பற்றி, 150 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் அந்த சக்தி பற்றி. அதை கேட்க நீங்கள் தயாரா? கன்னி ராசியில் பிறந்தவர்கள் காதலில் மிகவும் தூய்மையானவர்கள்.
அவர்கள் காதலிக்கும்போது முழு மனதுடன் காதலிக்கிறார்கள், முழு ஆத்மாவையும் கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நடந்தது என்ன? நம்பிக்கை துரோகம், ஏமாற்றம், கண்ணீர். ஆனால் அவர்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. அவர்கள் மீண்டும் எழுந்தார்கள். அந்த வலிமைக்கு இப்போது வெகுமதி கிடைக்கும். காதல் வாழ்க்கையில் இந்த கட்டம் மிகவும் சாதகமானது. தனிமையாக இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல இணை வாழ்க்கையில் நுழைய இருக்கிறார்கள். இது எதிர்பார்க்காத இடத்திலிருந்து வரும். ஒரு சந்திப்பு நடக்கும், ஒரு உரையாடல் ஆரம்பமாகும். அந்த உரையாடல் வாழ்க்கையை மாற்றும். ஏற்கனவே காதலில் இருப்பவர்களுக்கு உறவு இன்னும் ஆழமாகும். ஒரு தவறான புரிதல் தீரும், ஒரு முடிவு எடுக்கப்படும். அந்த முடிவு நல்லதாக இருக்கும். குரு பகவான் உறவுகளை பலப்படுத்துவார். இந்த கட்டத்தில் காதலை பயத்துடன் அணுகாதீர்கள். திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். திருமண விஷயத்தில் என்ன நடக்கும் என்று பாருங்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு அடுத்த 30 நாட்களில் ஒரு நல்ல வட்டாரம் வரும். நீண்ட நாளாக தடைப்பட்டிருந்த திருமணம் கட்டம் உடையும். குரு சஞ்சாரம் திருமண யோகத்தை பலப்படுத்தும். பெற்றோர் யோசித்துக் கொண்டிருக்கும் ஒரு விஷயம் தீர்வு காணும். ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கு குடும்பத்தில் ஒரு இனிய மாற்றம் வரும். கணவன் மனைவி உறவில் ஒரு புதிய புரிதல் உருவாகும். சில நேரங்களில் தாம்பத்திய வாழ்க்கையில் சின்ன சின்ன உரசல்கள் வரலாம். அதை பொறுமையுடன் கையாளுங்கள். அவசரப்பட்டு தவறான வார்த்தைகள் சொல்லாதீர்கள். சனி பகவான் கர்மாவை பதிவு செய்கிறார். நல்ல வார்த்தைகள், நல்ல செயல்கள், இவை நல்ல பலனை தரும். குடும்ப வாழ்க்கையில் இந்த கட்டம் மிகவும் முக்கியமானது. குடும்பத்தினருடன் ஒரு நெருக்கம் உருவாகும். நீண்ட நாளாக பேசாமல் இருந்த உறவினர் தொடர்பு கொள்வார். ஒரு பழைய வலி ஆறும், ஒரு பழைய கோபம் கரையும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு நடக்கும். இது திருமணமாக இருக்கலாம், குழந்தை பிறப்பாக இருக்கலாம், ஒரு சாதனையாக இருக்கலாம். இந்த மகிழ்ச்சி முழு குடும்பத்தையும் ஒன்றிணைக்கும். குரு பகவானின் ஆசீர்வாதம் குடும்பத்தில் பொழியும். இப்போது உடல் நலம் பற்றி பேசுவோம். கன்னி ராசிக்காரர்கள் மனதில் நிறைய யோசனை வைத்திருப்பவர்கள். அவர்கள் அதிகம் யோசிப்பார்கள், அதிகம் கவலைப்படுவார்கள். இந்த அதிக யோசனை சில நேரங்களில் உடல் நலத்தை பாதிக்கும். தலைவலி, தூக்கமின்மை, செரிமான பிரச்சினைகள் இவை வரலாம். ஆனால் இந்த கட்டத்தில் உடல் நலத்தில் ஒரு நல்ல மாற்றம் வரும். ஒரு நோய் தீரும், ஒரு வலி குறையும். ஆனால் ஒரு விஷயம் கவனமாக இருங்கள். இந்த கட்டத்தில் அதிக உழைப்பு கூடாது. உடலுக்கு ஓய்வு தேவை, மனதுக்கு அமைதி தேவை. சரியாக சாப்பிடுங்கள், தண்ணீர் அதிகம் குடியுங்கள், நடைப்பயிற்சி செய்யுங்கள், இயற்கையுடன் நெருக்கமாக இருங்கள். இது உங்கள் ஆரோக்கியத்தை பெருக்கும். கல்வி பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறேன். படிக்கும் மாணவர்களுக்கு இந்த கட்டம் மிகவும் சாதகமானது. படிப்பில் கவனம் கூடும், புரிதல் அதிகரிக்கும், தேர்வில் நல்ல மதிப்பெண் வரும். நீண்ட நாளாக முயன்று கொண்டிருந்த ஒரு தேர்வில் வெற்றி கிடைக்கும். ஸ்காலர்ஷிப் வாய்ப்பு வரலாம். உயர் கல்விக்கான வழி திறக்கலாம். குரு பகவான் கல்வியின் அதிபதி. குரு சஞ்சாரம் சாதகமாக இருக்கும்போது கல்வியில் நிச்சயம் நல்ல பலன் வரும். இந்த கட்டத்தை சரியாக பயன்படுத்துங்கள். வெளிநாட்டு வாய்ப்பு பற்றி பேசுவோம். 12ஆம் வீட்டில் ராகு இருக்கும்போது வெளிநாட்டு வாய்ப்புகள் திறக்கும். இது ஜோதிட சாஸ்திரம் மிகத் தெளிவாக சொல்வது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்போது வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு வரலாம். வெளிநாட்டு படிப்புக்கான வழி திறக்கலாம். வெளிநாட்டில் வியாபாரம் விரிவடைய வழி உருவாகலாம். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு திரும்பி வர வாய்ப்பு கிடைக்கலாம். எந்த திசையிலும் ராகுவின் ஆற்றல் இந்த கட்டத்தில் கன்னி ராசிக்கு வெளிநாட்டு இணைப்பை கொண்டுவரும். இந்த வாய்ப்பை கவனமாக பரிசீலியுங்கள். ஆன்மீக வளர்ச்சி பற்றி ஒரு ஆழமான விஷயம் சொல்கிறேன். கன்னி ராசிக்காரர்கள் இயல்பிலேயே ஆன்மீக நாட்டம் கொண்டவர்கள். அவர்கள் கடவுளிடம் நம்பிக்கை வைக்கிறார்கள். ஆனால் சில நேரங்களில் வாழ்க்கையின் சுமை அவர்களை கடவுளிடமிருந்து விலக்கி வைக்கும். இந்த கட்டத்தில் மீண்டும் அந்த தொடர்பை உருவாக்குங்கள். கோவிலுக்கு போங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள், தியானம் செய்யுங்கள். அந்த ஆன்மீக சக்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டு வரும். இந்த கட்டத்தில் ஆன்மீகம் உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்கும். இப்போது அந்த 3ஆம் கட்டம் பற்றி பேசுவோம். அடுத்து வரும் 7 நாட்களில் 3ஆம் கட்டமாக நடக்கப் போவது மிகவும் ஆழமான ஒன்று.
இது உங்கள் மனதை திடுக்கிட வைக்கும். நீண்ட நாளாக உங்கள் மனதில் ஒரு கேள்வி இருந்திருக்கும், ஒரு குழப்பம் இருந்திருக்கும், ஒரு விஷயம் புரியாமல் போய்க் கொண்டிருந்திருக்கும். அடுத்த 7 நாட்களில் அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும். அந்த குழப்பம் தீரும். அந்த விஷயம் தெளிவாகும். இது எப்படி நடக்கும் என்று தெரியவில்லை. சில நேரங்களில் ஒரு கனவின் மூலமாக நடக்கும். சில நேரங்களில் ஒரு நண்பரின் வார்த்தையில் நடக்கும். சில நேரங்களில் ஒரு புத்தகத்தின் வரியில் நடக்கும். ஆனால் நடக்கும். நிச்சயமாக நடக்கும். இப்போது அந்த அரிய சக்தி பற்றி பேசுவோம். 150 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் சக்தி. இது மிகவும் அரிதானது. இது மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த கட்டத்தில் கிரகங்களின் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு உருவாகிறது. இந்த அமைப்பு 150 ஆண்டுகளுக்கு முன்பே கடைசியாக நடந்தது. அந்த நேரத்தில் என்ன நடந்தது? பெரிய மாற்றங்கள் நடந்தன. பெரிய உயர்வுகள் வந்தன. பெரிய தீர்வுகள் வந்தன. இப்போது மீண்டும் அந்த சக்தி வருகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த சக்தி ஒரு பெரிய வாய்ப்பாக வரும். ஒரு பெரிய மாற்றமாக வரும். ஒரு பெரிய ஆசீர்வாதமாக வரும். 100% நடக்கப் போகும் இந்த அதிசயத்திற்கு நீங்கள் தயாராக இருங்கள். இப்போது சில எச்சரிக்கைகள் சொல்கிறேன். கன்னி ராசிக்காரர்கள் இந்த கட்டத்தில் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். முதலாவதாக, யாரையும் எளிதாக நம்பாதீர்கள். இந்த கட்டத்தில் சில தவறான நபர்கள் உங்களை நெருங்க முயல்வார்கள். அவர்கள் உங்கள் வெற்றியை பார்த்து வருவார்கள். உணர்வுகளால் மட்டுமல்ல, புத்தியாலும் முடிவெடுங்கள். இரண்டாவதாக, வேலை இடத்தில் அரசியலில் சிக்காதீர்கள். உங்கள் வேலையை சரியாக செய்யுங்கள். மூன்றாவதாக, குடும்பத்தில் தேவையில்லாத தகராறுகளை தவிருங்கள். சனி பகவான் வீட்டு விஷயங்களில் கவனிக்கிறார். நான்காவதாக, உடல் நலத்தில் அலட்சியம் வேண்டாம். சிறிய அறிகுறிகளை கவனியுங்கள். ஐந்தாவதாக, பணத்தில் அதிக ரிஸ்க் எடுக்காதீர்கள். இந்த 5 விஷயங்களையும் மனதில் வையுங்கள். பரிகாரங்கள் பற்றி பேசுவோம். கன்னி ராசிக்காரர்கள் புத்தனின் ஆட்சியில் இருப்பவர்கள். புத்தனை வழிபட்டால் கிரக தோஷங்கள் குறையும். தினமும் காலையில் விசேஷமாக வழிபாடு செய்யுங்கள். பச்சை நிற ஆடை அணிவது புத்தனை மகிழ்விக்கும். குரு பகவானை வழிபட வியாழக்கிழமைகளில் கோவிலுக்கு போங்கள். மஞ்சள் நிற மலர் சாற்றி வழிபடுங்கள். சனி பகவானை திருப்திப்படுத்த சனிக்கிழமைகளில் எள் தீபம் ஏற்றுங்கள். ஏழைகளுக்கு உதவுங்கள். உணவு தானம் செய்யுங்கள். இவை சிறிய செயல்கள் போல் தெரியும், ஆனால் இவை மிகவும் சக்தி வாய்ந்தவை. இவை கிரக தோஷங்களை குறைக்கும். நல்ல பலன்களை பெருக்கும். ராகுகேது தாக்கத்தை குறைக்க சர்ப்பதோஷ பரிகாரம் செய்வது நல்லது. கோவிலில் நாகதேவதை வழிபாடு செய்யுங்கள். ராகுவிற்கு தர்ப்பை புல் அர்ப்பணியுங்கள். கேதுவிற்கு குதிரை வடிவ பரிகாரம் செய்யுங்கள். இவை கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகவும் பயன்படும். மேலும் தினமும் காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள். 108 முறை சொல்ல முடிந்தால் மிக நல்லது. இல்லையென்றாலும் 21 முறையாவது சொல்லுங்கள். இந்த மந்திரம் கிரக சக்தியை உங்களுக்கு சாதகமாக மாற்றும். இது பரீட்சிக்கப்பட்ட உண்மை. கன்னி ராசிக்காரர்களே, இப்போது ஒரு இதயபூர்வமான வார்த்தை சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் வந்திருக்கலாம். நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கலாம். நிறைய நேரங்களில் நீங்கள் தனியாக நின்று அழுத்திருக்கலாம். யாரும் பார்க்காத நேரத்தில் நீங்கள் கண்ணீர் சிந்தியிருக்கலாம். ஆனால் கடவுள் பார்க்கிறார். கிரகங்க பார்க்கின்றன. விண்ணும் மண்ணும் உங்கள் கண்ணீரை பதிவு செய்திருக்கின்றன. அந்த கண்ணீர் வீணாகாது. அந்த உழைப்பு வீணாகாது. அந்த பொறுமை வீணாகாது. இந்த கட்டம் அவை அனைத்திற்கும் பலன் தரும் கட்டம். நீங்கள் வலிமையானவர்கள். நீங்கள் சிறந்தவர்கள். நீங்கள் கன்னி ராசியில் பிறந்தவர்கள். புத்தனின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. சரஸ்வதி தேவியின் அருள் உங்களுக்கு உண்டு. இந்த கட்டத்தில் தலை நிமிர்ந்து நடங்கள். பயமில்லாமல் முன்னேறுங்கள். உங்கள் கனவுகளை விட்டுக் கொடுக்காதீர்கள். உங்கள் இலக்கை மறக்காதீர்கள். ஏனென்றால் கிரக சக்தி இப்போது உங்களுடன் இருக்கிறது. இந்த சக்தியை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் குடும்பம் மகிழும். உங்கள் எதிர்காலம் பிரகாசிக்கும். இந்த காணொளியை இங்கு வரை பார்த்தீர்களே, நன்றி சொல்கிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு உதவட்டும். இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். கடவுளின் அருள் உங்கள் மேல் எப்போதும் இருக்கட்டும்.
உங்கள் குடும்பம் நலமாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கட்டும். உங்கள் கனவுகள் யாவும் நனவாகட்டும். இனிவரும் நாட்கள் உங்களுக்கு மிகவும் நல்ல நாட்களாக இருக்கும் என்று மனமாற நம்புகிறேன். அடுத்த காணொளியில் ஒரு மிக அரிதான கிரக சேர்க்கை பற்றி பேசப் போகிறோம். அந்த சேர்க்கை கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன செய்யும் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? அந்த காணொளிக்காக காத்திருங்கள். அது மிகவும் ஆழமான, மிகவும் அரிதான தகவல்களை கொண்டிருக்கும். அந்த தகவல்கள் உங்கள் வாழ்க்கையை இன்னும் வேறொரு நிலைக்கு கொண்டு செல்லும். அதுவரை நலமாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். கடவுள்